السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم من فضله والله يرزق من يشاء بغير حساب. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق نبيه الكريم. رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் இல்லாமல்ல வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற அம்மாவர்கள் அனைத்து பெருமக்கள் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. அதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வரிசையிலே ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா அமிலு வ யஸீதுஹும் மின் ஃபضலிஹி வல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அவர்கள் செய்து கொண்டிருந்த நன்மையானவற்றை விட அழகான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். தனது அருளை கொண்டு மென்மேலும் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார். மேலும் அல்லாஹ் தன் நாடினவர்களுக்கு கணக்கின்றியே கொடுக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஒரு பண்பு இருக்கிறது. ஒரு தீமை செய்தால் அதற்கு நிகரான ஒரு குற்றம் தான் எழுதப்படும். ஆனால் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு பின்புலமாக இருக்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே பன்மடங்கு கூறி எழுதப்படும். கூட்டுத் தொழுகைக்கு 27 மடங்கு. 27 மடங்கு என்பது எப்போது கிடைக்கிறது? ஒதுவினுடைய சுண்ணத்து கிடைப்பேன். ஒரு நிதானமாக நடந்து முன்வரிசையில் நின்று தொழுகைக்காக காத்திருந்து தக்பீர் தஹ்ரீமாவும் நிறைய பேருக்கு தக்பீர் தஹ்ரீமாவுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை பெறுவது நிறைய சகோதரர்கள் அதை நாம் மிஸ் பண்ணுறோம். சைனா அப்துல் ரஹ்மான் ரவுஃபுல்லாஹும் நபித்தோழர்களிலே பெரும் பணக்காரர், ஒரு பெரும் வியாபாரம். ஒரு மாலை நேர தொழுகைக்காக வருகிற போது அவர்களுக்கு தக்பீர் தஹ்ரீமா கிடைக்காமல் போய்விட்டது. தக்பீர் தஹ்ரீமா என்று சொன்னால் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும்போது அவரோடு இணைந்து நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவோம். அவர் சொல்லி முடித்தவுடன் நாம் துவங்கிவிடும். அப்போ அதற்கு முன்னரே நேரத்தோடு வந்திருப்பது, முன் வரிசையில் இடம் பிடிப்பது, தொழுகைக்காக காத்திருப்பது, அவரை எதிர்பார்த்திருப்பது, அவர் தக்பீர் சொன்ன நொடியில் அடுத்த நிமிஷத்தின் அடுத்த நொடியில் நாம் தக்பீரை போவது என்று சொல்லி ஒரு தயார் நிலையில் இருப்பதுதான் தக்பீர் தஹ்ரீம். அப்போ அது அவங்களுக்கு கிடைக்கல. நபியிடத்தில் வந்து சொன்னாங்க, அவங்க முன்வரிசை கிடைத்து விடுகிறது, ஜமாத் கிடைத்து விடுகிறது, எல்லாம் கிடைத்து விடுகிறது. தொழுகை முடிந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வர்ற வழியில் ஒருத்தட்ட பிஸ்னஸ் பேசினேன், அதனால் தக்பீர் தஹ்ரீமா கிடைக்கல. அந்த பிஸ்னஸில் கிடைச்ச லாபத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்திருந்தேன்.
எனக்கு தக்பீர் தஹ்ரீமாவுடைய அந்த நன்மை கிடைக்குமா என்று கேட்டார். நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நிச்சயமாக கிடைக்காது. அது வேறு, சதக்கா செய்வதற்காக நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் தக்பீர் தஹ்ரீமா என்பது வேறு, அதற்கான கூலி என்பது வேறு, அது நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இதுவெல்லாம் சேர்த்துத்தான் 27 மடங்கு நன்மைகள் அந்த கூட்டு தொழுகைக்கு கிடைக்கிறது. கடைசி அத்தஹியாத்திலே வந்து சேர்ந்தாலும் கூட்டு தொழுகை தானே, ஜமாத் கிடைத்து விட்டது என்று தானே ஓடோடி வந்து அறக்க பறக்க வந்து மனமும் சிந்தனையும் அடங்குவதற்கு முன்னாலேயே தக்பீர் கட்டி முன் சுன்னத்துகளெல்லாம் என்ன ஒரு வகையிலே நம்மை தயார்படுத்தும். முன் சுன்னத்துக்குள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த எக்ஸசைஸ் பண்ணுற விளையாட்டுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அது மாதிரி உலகில் சிக்கி சுழன்று கொண்டிருக்கிற எண்ணங்களை கட்டுப்படுத்தி உடலும் மனமும் நிம்மதியாக ஆவதற்குண்டான ஒரு முன் தயாரிப்புகள் தான் சொன்னது. அது நம்ம நிறைய நேரங்களில் அதை நம்ம இல்லாமல் பருதுகளில் ஏற்படுகிற குறைபாடுகளை சுன்னத்தான தொழுகைகள் நிவர்த்தி செய்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நபி மீது கொண்டிருக்கக்கூடிய அதீத பாசம் விட்டால் ஒரு சுன்னத்துக்களை கூட நாம் விட மாட்டோம். நபி செய்திருக்கிறார். சாதாரணமாக நம் வீட்டில் ஒரு குழந்தை வந்து விட்டால் என் குழந்தைக்கு பிடிக்கும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்யும். என் குழந்தைக்கு பிடிக்கும், என் பேரனுக்கு பிடிக்கும், என் பிள்ளைக்கு பிடிக்கும், என் மகளுக்கு பிடிக்கும். ஒருவர் மீது கொண்டிருக்கிற அன்பினாலே என்னவெல்லாம் நம்மை செய்ய தூண்டுகிறது. நம்முடைய இயல்பை மாறி போகிறது. சத்தம் போட்டால் பிடிக்காது, குறைத்துக் கொள்ளுகிறார். கோபப்பட்டால் பிடிக்காது, கோபத்தை கைவிடுகிறார். சிகரெட் பிடித்தால் என் குழந்தைக்கு ஆகாது, 10 வருட பழக்கத்தை ஒரே நொடியில் நிறுத்துகிறார். அன்பு, இந்த அன்பு அவனை மாற்றம் கொள்ள செய்கிறது. இதுபோல நபி மீது உண்மையில் நமக்கு அன்பு இருந்தால் நபிக்கு பிடிக்காத எதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே வராது, நபி விரும்பாத எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. அத்தோடு நபி எதையெல்லாம் விரும்பினார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சேர்த்து கொள்ளக்கூடிய மனப்போக்கு நமக்கு. இன்றைக்கு அது வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறது, அவ்வளவு. அந்த அன்பு இன்னும் அதிகப்பட வேண்டும். போர்க்களத்திலே பிடிக்கப்பட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அல்லது தூக்கு கயிறை முத்தமிடுகிற அந்த கடைசி நிமிடத்திலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், உன்னை விடுதலை செய்கிறேன். என்ன வார்த்தை? இந்த இடத்தில் நான் இருப்பதற்கு பதிலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பது எனக்கு பிடிக்கும் என்று சொல். சையதனா குபைப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. நிச்சயமாக அது மாட்டேன் என்று மறுக்கிறார். கற்பனை தான், வெறும் கற்பனை. ஒரு பெயருக்கு சொல்லலாம். நிர்பந்தத்திற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. தடை செய்யப்பட்ட சில விலங்குகளுடைய உணவுகளை உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் பசியோடும் பட்டினியோடும் நீண்ட நாளும் கிடைக்கிறான். பாலைவனத்தில் சிக்கி போய் விடுகிறான். அவன் உயிரை தற்காத்து கொண்டு அவைகளை உண்டால்தான் உணவு, அந்த உணவாக அதை எடுத்துக்கொண்டால் தான் உயிர் வாழ முடியும் என்கிற நிர்பந்தம் இருக்கிற போது மார்க்கம் அனுமதிக்கிறது. நிர்பந்தத்தில் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறது, இதுபோல சொல்வதற்கும் அனுமதிக்கிறது. ஆனால் நபி மீது கொண்டுள்ள நேசத்தின் காரணமாக வார்த்தைக்கு கூட அதை சொல்ல துணியாதவர்கள் கண்ணியமிக்க சஹாபா. அதனால்தான் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொள்வார்கள். ஒவ்வொரு முறையும் எப்படிப்பட்ட பிரார்த்தனை. நம்முடைய முன்னோருடைய பெயரை சொன்னால் அப்படி யாரும் சொல்வது. சையத்னா அபூபக்கர் சொல்பவர் கேட்பவர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொள்வார்கள். எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார்கள், எவ்வளவு அவர்கள் நபியுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போனால் இந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்திருப்பார். எத்தனை கோடி மக்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை உச்சரிக்கப்படுகிறது, எத்துணை உபன்யாசங்கள் நடக்கிறது, எத்துணை தாலிமாத்துகள் போதனைகள் நடக்கிறது, எத்துணை முறை சஹாபாக்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அத்துணை முறையும் அவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிரம்பி வழிகிறது. நமக்காக பிரார்த்தனை செய்வதற்கு இனி ஆளு சொந்த மகன்கள் கூட வருவார்களா
என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் துவா தேவையில்லை என்று நம்முடைய சகோதரர்கள் சிலர் அதை அந்த கருத்தை முன்னெடுத்து ஏந்துகிற கையை கூட ஏந்த விடாமல் செய்திருக்கிறார். விசல்லதாசன் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா யாரும் துவா செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ அல்லாஹ் கோபப்படுகிறார். அல்லாஹ்கிட்ட கேட்குறேன்னா கோபம். உங்களுக்கு மெத்தடு வேண்டாம், வேறு மாதிரி இருக்கலாம். நீங்கள் தொழுகைக்கு பிறகு கூட்டாக செய்ய தேவையில்லை என்று நீங்கள் வாதம் செய்யலாம், பேசலாம். அது எதில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது? தனியாக கூட அவன் கேட்க தயாராக இல்லை. கூட்டு பிரார்த்தனை தானே கூடாது. தனியாக அவன் பிரார்த்தனை செய்கிறானே என்று பார்க்க வேண்டும் இல்லையா? அதற்கு யார் கண்காணிக்கிறது? கூட்டு பிரார்த்தனைக்கு வேண்டாம் என்று சொல்கிற போது தனி பிரார்த்தனையினுடைய வாசலை அடைபட்டு போய்விட்டதே. அந்த இழப்பை யார் ஈடு செய்வது? எத்தனை முறை சஹாபாக்கள் கேட்டார். ஒரு போர்க்களத்தில் பங்கெடுப்பதற்கு முன்னாலே சஹாபாக்கள் ஒருவர் துவா செய்ய, ஒருவர் ஆமீன் சொல்ல. அது ஒரு கூட்டு பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு சலிக்கக்கூடாது, நிராசை அடையக்கூடாது. அது ஒரு இபாதத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது ஒரு தனி இபாதத். இபாதத்தை செய்யக்கூடாது, வேண்டாம் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன இருக்கிறது? இனிவரும் காலத்தில் சொந்த பிள்ளைகள் கூட நமக்காக கையேந்தி பிரார்த்திப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நமக்கே நாம் தான் சேர்த்து வைத்து ஆக வேண்டும் என்று நிர்பந்தமான நிலைக்கு நம்முடைய சகோதரர் கொண்டு வைத்திருக்கிறார். மண்ணறையின் பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நடக்கிறாங்க. ஒரு மரத்து பேரித்த மரத்தினுடைய குச்சியை உடைத்து அதை 2 மண்ணறைகளில் நட்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த செடி ஈரம் காயும் வரைக்கும் இது தஸ்பீஹ் செய்யும். இதனுடைய தஸ்பீகின் காரணத்தினால் உள்ளிருக்கிறவர்களின் வேதனை குறைக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. உள்ளிருக்கிறவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். பெரும் பாவங்களுக்காக அல்ல, நீங்கள் நினைப்பதை போல பெரிய பாவங்களுக்காக அல்ல. நீங்கள் சில விஷயங்களை சிறு பாவங்கள் தான் என்று எண்ணி இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒருவர் சிறுநீர் கடிக்கும் போது சரியாக சிறுநீர் கடிக்கவில்லை, சரியாக துப்புரவு செய்யவில்லை, இன்னொருவர் போட் சொல்லிக் கொண்டு நடந்தார் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு செடிக்கு அது செய்கிற தஸ்பீஹிற்கு இவ்வளவு மரியாதை கிடைக்கிற போது உயிருள்ள மனிதன், மகனோ உறவு தெரிந்தவர், அந்த இறந்து போன மனிதனுக்காக கேட்கிற துவாக்கள் ஏன் பலன் அளிக்காது என்பது குறித்து நாம் சிந்திக்கிறோம். பிரார்த்தனை ரொம்ப செருப்பின் வாரறிந்து போனால் கூட அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை, பிறகு நம்முடைய முயற்சி. முடிவு எதுவோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். எது நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அழகாகும். சமயங்களிலே நமக்கு பிடிக்காதது நடக்கும், ஆனால் அதில் ஒரு நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரைத்து வைத்திருப்பார், நமக்கு தெரியாது. எது கிடைத்தால் நமக்கு நன்மை என்று நமக்கு தெரியாது, நாம நினைக்கிறோம் இது இருந்தால் நல்லா இருக்கும். அப்படிலாம் கிடையாது, எந்த வரைமுறையும் கிடையாது. பணம் இருந்தால் உலகத்தில் நிம்மதியாக வாழலாம் என்று ஒரு பொத்தம்பொதுவான கருத்து இருக்கிறது. ஆனால் அது உண்மையா என்று உள்ளே சென்று பார்த்தால் இல்லை. அவர்களும் கவலையோடு தான் இருக்கிறார். அதிகாரம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் என்று பார்த்தால் அங்கேயும் இல்லை. பிறகு எதில் தான் நிம்மதி? குர்ஆன் நமக்கு கோடிட்டு காட்டக்கூடிய ஒன்று, அதாவது திக்ரில்லாஹி தத்மையின்னு குலூப். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் மன அமைதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் தான். அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே கழித்த நபிமார்களும் இறைநேசர்களும் தான் உலகத்திலே ராஜாக்களை விட மேன்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை எந்த கவலையும் கிடையாது. குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, நதியோரத்தில் வாழ்ந்தாலும் சரி, வெளி பார்வைக்கு அவர்கள் ஒரு பிச்சைக்காரர்களைப் போல தோற்றமளித்தாலும் உள்ளே அவர்கள் ராஜாக்களாக, எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த நிர்பந்தம் கிடையாது, எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. அவர்கள் அந்த கணத்தில் வாழ்ந்தார், அவ்வளவு. அவர்களுக்கு பெரிய ஆசை கிடையாது.
பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. அவர்களை எங்கே தூக்கி போட்டால் அவர்கள் இருப்பார்கள். சமீபத்திலே நடப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் மாற்றங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு அரசியல் தலைவரை பற்றி, அவருடைய அந்த வில் பவரை பற்றி ஒரு சொல்லுகிற போது, அவர் இன்றைக்கு பங்களாவிலே வாழ்கிறார், ஏசி அறையிலே உறங்குகிறார். நாளைக்கு ஒரு போராட்டம் என்று வந்தால் நடுத்தருவில் உறங்குவதற்கு கூட அவர் தயார். ஆனால் இன்றைக்கு பல தலைவர்கள் அதற்கு முடியாது, ஒரு உடல் ஒத்துழைக்காது. அந்த கட்ஸ், அந்த ஆற்றல் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் எல்லா இறைநேசர்களுக்கும் இருந்தது, எல்லா நபிமார்களுக்கும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிக்கிற போது நம்பவே முடியாது. மேனியில் இருந்து நழுவி போகிற புழுக்களை எடுத்து திரும்ப அந்த புண்களிலே விட்டுக் கொள்வார். உனக்கான உணவு இங்கே இருக்கிறது, எங்கே செல்கிறாய்? இருக்கிற புழுக்களை விரட்டுவதற்கு தான் மனிதன் பார்ப்பான். அதை அடித்து கொன்று, அதை நொறுக்கி, அதை இல்லாமல் ஆக்கி, அதை சுத்தப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு பார்ப்பான். அவருடைய சிந்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புழுவுக்கு என் சரீரத்தை ரிஸ்க்காக வைத்திருக்கிறான், நான் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அதை எடுத்து எடுத்து போட்டுக்கொண்டார். எதுவரைக்கும்? நாவை தொடுகிற வரைக்கும். நாவை தொடுகிறது. நாவு இல்லாவிட்டால் திக்ர் செய்ய முடியாது என்கிற போதுதான் ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிம், இறைவா என்னை தீமை தொட்டு விட்டது. எப்போ? நகக்க தொட்ட பிறகு. கைகால்களை தொடும்போது, உடலை தொடும்போது, நெஞ்சை தொடும்போது, மற்ற பகுதிகளை தொடும்போதெல்லாம் அவர்களுக்கு வராத உணர்வு நாவை தொடுகிற போது வருகிறது. ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளர் என்று இப்போதான் அவர்கள் வாசிக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் மாற்றத்தை கொடுத்தான், இழந்ததை இருமடங்காக கொடுத்தான் என்று தஃசீரில் எழுதுகிறார்கள். ஒரு மனைவிக்கு பகரமாக 2 மனைவி, ஒரு வீட்டுக்கு பகரமாக 2 வீடு என்று சொல்லி அவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப கொடுத்தான் என்று வரலாறு பேசுகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பாக்கியங்களை கொடுக்கிறார், எவ்வளவு வாழ்த்துக்களை, எவ்வளவு போற்றுதலை கொடுக்கிறார். வல்லாஹு யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு கணக்கற்று வழங்குகிறார். ரிஸ்க் என்பது வெறும் பணம் மாத்திரமல்ல, அது ஆரோக்கியம், நமக்கு கிடைக்க வேண்டிய கண்ணியம், முதல் அமைதி, மன அமைதி, பீஸ். அதுதான் எல்லாவற்றுக்கும் தலைமையானது. பணத்தின் பின்னால் ஓடுவதற்கு காரணம் அதை கொண்டு அமைதி கிடைத்து விடாத என்பதற்காகத்தான். செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் என்று மனிதன் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஓடிக்கொண்டிருப்பதற்கான காரணம் அந்த இலக்கை அடைந்ததற்கு பிறகு கிடைக்கிற அந்த அமைதி. அதுதான் அவனுடைய பிரதான இலக்காக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் அவைகள் கிடைக்கப் போவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திக்ர் மட்டும்தான் கிடைக்கும். நபிமார்களும் இறைநேசர்களும் அதிலே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்றைக்கு 10 ரூபாய் தேவை என்றால் 10 ரூபாய் கிடைக்கும். நாளைக்கு 1 லட்சம் வேண்டும் என்றால் 1 லட்சம் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் 1 லட்சத்திற்கான தேவையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிடுவார். கனவிலே அதை கடத்தி விடுவார். சோதனைகளை கனவுகளில் ஏற்படுத்தி அதன் மூலமாக அதை தீர்த்து விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதருக்கும் 99 சோதனைகள் இருக்கிறது, 100வது சோதனைகள் தான் மரணம். மரணம் சொல்லிக் கொண்டு வரும். மரணம் தேதி அவர்களுக்கு தெரியும், முன்னறிவிப்புகள் இருக்கும். மிக மிக நிதானமாக திட்டமிட்டு வாழ்க்கையை எல்லாம் முடித்து கொண்டு ஒழுங்குபடுத்தி கொண்டு அதற்கு தயாராக இருந்து அதை சந்திக்கிற மிகப்பெரிய சக்தி, ஆற்றல் அவர்களுக்கு வரும். அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்பதற்கான அந்த அடையாளமே அவன் மரணத்தை எதிர்கொள்வதில் தான் கடைசி நேரத்தில் இருக்கிறது. எவருடைய உதவியும் தேவைப்படாது, சுயமாக இருந்து தன்னுடைய தேவைகளை சுயமாக கடைசி வரைக்கும் நினைவாற்றலோடு, அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே மனிதனுடைய படிநிலைகளை சொல்லுகிறார். இளமையாக, பிறகு வயோதிகர், வாலிபமாக, பின்னது வயோதிகராக என்று சொல்லிவிட்டு, வயோதிகர் என்று சொல்லும்போது எல்லாரும் தெரிந்ததற்கு பிறகு எதுவும் தெரியாது. குழந்தை பருவமும் முதுமை பருவம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ரெண்டும் கிட்ட கொஞ்சம் வித்தியாசமானது. குழந்தை பருவத்தில் ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. முதுமை பருவத்திலே எல்லாம் தெரிந்ததற்கு பிறகு தெரியாது. ஏற்கனவே படித்து வாழ்ந்து முடித்து மறந்திருக்கிற பருவம். சையதுனா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கடைசி இந்த நிலைமை வரும்.
இந்த வசனத்திற்கான விளக்கத்தை படித்ததிலிருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உண்மையான மார்க்கறிஞர்கள் எல்லோரும் மிக 100% உண்மை நன்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. மனிதர்கள் என்கிற அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை சூழல், அவருடைய வளர்ப்பு, பின்னணி எல்லாவற்றையும் பொறுத்திருக்கு. அவர் மார்க்கம் படித்து விட்டார்கள் என்பதற்காக 100% முழுமையான மனிதர்கள் என்று நாம் சொல்ல முடியாது, சொல்லவும் தேவையில்லை. நம்ம உலகத்தை சார்ந்து இயங்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள், மறுமையை சார்ந்து இயங்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள். மறுமையை சார்ந்து இயங்கக்கூடிய உலமாக்களிலே ஒருவர் கூட நினைவு தப்பி நான் பார்த்தது. இந்த வசனம் விளங்கியதிலிருந்து நான் அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வயது கூட கூட மரியாதையும் அறிவும் ஆற்றலும் கூடிக்கொண்டிருக்கிறது அல்ல, நினைவு தப்பிச்சு என்று கடைசி வரை நினைவோடு இருந்திருக்கிறார்கள். கடைசி வரை நினைவோடு இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள், செய்ய வேண்டிய கடமை முறையாக பிரித்திருக்கிறார்கள், சொத்துக்களை முறையாக பிரித்திருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் எனக்கு பிறகு எப்படி நடக்க வேண்டும் என்று. இது எவ்வளோ பெரிய வாக்கியம் இது! இன்றைக்கு மரணங்கள் வெறும் அவஸ்தையோடு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு பெரிய கலக்கம், திரும்ப வருவாரா மாட்டாரா, ஆஸ்பத்திரிக்கு வீடுமாக அலைந்து திரிந்து என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல், கடனில் சிக்கி அல்லது கிடைக்க வேண்டிய கடன் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டு எத்துணை அவலங்கள் அந்த கடைசி நேரங்கள். இது ஒரு ஆரோக்கியமான முன்னிருக்க அழகல்ல. இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிடைக்கிற எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக இப்படி வச்சுக்கிடலாம், நடைப்பயிற்சியை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு கம்பெனி ஒரு பரிசு அறிவிக்கும். எங்கள் பூங்காவிலே நீங்கள் நடந்தால் உங்களுக்கு பரிசு, ஒரு 8க்கு 10 ரூபாய். எப்போது வேண்டும், 24 மணி நேரம் திறந்திருக்கும், எப்போது வேண்டுமானாலும் வரலாம். எவ்வளோ கூட்டம்! சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கேன், கொஞ்சம் நடந்துட்டு வாங்க. நைட்டு 9:30 மணிக்கு மேலே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, 2 in 1. சாப்பிட்ட உடனே செரிச்ச மாதிரி ஆச்சு, அங்கே நடந்த மாதிரி ஆச்சு. இதை விட பன்மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தருகிறான். ஒவ்வொரு முறை திக்ர் செய்கிற போதும், இந்த வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருகிற போது சும்மா தானே வருது. ஏதாவது திக்ர் செய்தால் என்ன, நமக்கு பிடித்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 திருநாமங்கள் இருக்கிறது. அவற்றில் எது நமக்கு மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதை திரும்ப திரும்ப சொல்வதன் வழியாக எவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்கிறது. முன்வரிசையில் நின்றால் அதற்கு தனி நன்மை, தக்பீர் தஹ்ரீமாவை பெற்றுக்கொண்டால் அதற்கு தனி நன்மை, தொழுகைக்காக காத்திருந்தால் அதற்கு பெரும் நன்மை. அந்த நன்மை புரிந்துவிட்டால் மகரிபிற்கு வந்த யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க, இஷா வரைக்கும் இருந்துவிட்டு தான் போகும். ஆனால் இன்றைக்கி சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் வெளியில் இருக்கிறேன், ஊர்கதையை பேசி வெளியில் இருக்கு, வந்ததே வந்தாச்சு, இஷாவை தொழுதுட்டு போகலான்னு சொல்லி எப்போதுமே மகரிப் டு இஷாவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை, சம்பாதிக்க தெரியவில்லை, மறுமைக்கு சம்பாதிக்க தெரியவில்லை. அத்தோடு ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருப்பதையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை பற்றி புறம் பேசி, இல்லாதது பேசி நேரத்தை போக்க வேண்டும் என்பதற்காக. நேரம் போக்குவதற்கு நமக்கு எங்கே நேரம் இருக்கிறது? நாளை உத்தரவாதம் எவரும் தர முடியாது, நாளை யாரும் தர முடியாது. நாளைக்கு என்று ஒரு நம்பிக்கையில் தான் எல்லோரும் பேசுகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். ஜெயகாந்தன் என்று ஒருவர் இருந்தார், ஒரு பெரும் எழுத்தாளர். அவர் ஒரு பேட்டியிலே சொல்கிறார், தினமும் என் பாட்டி கதை சொல்வார். அந்த கதையை ஒரு குறிப்பிட்ட எனக்கு உறக்கம் வருகிற வரைக்கும் சொல்லிவிட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்வார். நான் உறங்கிவிடுவேன். மறுநாள் அந்த கதை தொடரும். அப்படி இருக்கிற போது என் பாட்டி ஒரு நாள் இறந்து போய்விட்டார். எனக்கு பெரும் வருத்தமாக இருந்தது. குழந்தையாக சிறுவனாக இருக்கிற போது அது நிகழ்வு. அதற்கு பிறகு நான் வளர்ந்ததற்கு பேர் எல்லாவற்றையும் படிக்கிறேன். முஸ்லீம்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் என்ற அர்த்தம். ஒருவேளை என் பாட்டி இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருந்தால் என் பாட்டியின் ஆயுளை இறைவன் நீட்டியிருப்பார். அவர் சொல்றார், இன்ஷா அல்லாஹ் சொன்னதுக்காக நீட்ட மாட்டான், அது ஒரு ஹோப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மரணத்தின் நெருக்கத்தில் இருப்பவர்களை பார்த்தால் கூட இன்னும் நீண்ட நாள் வாழ்வது போல பேசுங்கள். உங்கள் ஆறுதல் வார்த்தைகள் அவருடைய ஆயுளை நீட்டாது, ஆனால் ஆசுவாசத்தை சொல்லணும். வாங்க இன்ஷா அல்லாஹ் சரியாக வந்துடும், வீட்டுக்கு வாங்க, வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, நம்ம ஏற்கனவே பேசணும்ல, அதெல்லாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ், நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு அவருக்கு உலகின் மீது ஒரு பற்றை, இன்னும் வாழப்போகிறோம் என்கிற நம்பிக்கையை அவருடைய உள்ளத்தில் விதைத்து விட்டு வருவது சுன்னத் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் என்பது ஒரு பெரும் சிரமமான நேரம். உண்மை நல்லடியார்களுக்கு அது அப்படி கிடையாது. எத்தனையோ பேர் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாளிலே என்னுடைய இறப்பு இருக்கும் என்று சொல்லிவிட்டு இறந்திருக்கிறார்கள். முறையாக சொத்துக்களை பிரித்திருக்கிறார்கள், பிள்ளைகளோடு பேசியிருக்கிறார்கள், சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரும்பாக்கியம். இன்றைக்கு அப்படி வரலாறுகளை தரவுகளை தேட முடியும், கிடைக்கிற அப்படியே எங்கேயும் கேள்விப்படவில்லை. இருந்தால் திடீர்னு மயங்கினார், ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து 54 வயசுல என்ன செய்ய அல்லாவுடைய. இதுதான் நாம் கேட்கிற அதிகப்படியான கேள்வியாக. இல்லை அத்தா 1 மாதமாக முடங்கிவிட்டார்கள், ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், என்னுடைய தவணை முடியப் போகிறது, நீங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள், எங்களுக்கு சொத்துக்களை பிரித்து தந்தார்கள், வசிய செய்தார்கள் என்று ஒரு 10-30 வருடங்களுக்கு இடையிலே கேள்விப்பட்டதாக செய்திகளே எல்லாமே அவசரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய விஷயங்களில் ஒன்று திடீர் மரணம். தௌபா செய்வதற்கு கூட நேரமில்லாத, அவகாசம் இல்லாத திடீர் மரணத்தை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூலி வழங்குகிறான், நாம் செய்ததை விட அழகாக. தீமை என்றால் அதே தீமை மட்டும் பற்றி எவ்வளவு கருணை, எவ்வளவு கருணை. அதிலும் தீமையை பதிவு செய்வதற்கு கால அவகாசம் தருகிறார், நன்மைக்கு அவகாசம் கிடையாது. நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி முடித்த தருணத்தில் நன்மை எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரை கெட்ட வார்த்தை சொல்லி முடித்த தருணத்தில் அது பதிவு செய்யப்படுவதில்லை, கொஞ்சம் அவகாசம் தருகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்ஸையாத்தல் ஹஸன் தம்ஹுஹா, தீமை நடந்தால் அதை அழிக்கிற நன்மையை உடனே செய்யும். அந்த இடைவெளிக்குள்ள செய்துவிட்டால் தீமை பதிக்கப்படாது என்பதை தாண்டி நன்மை எழுதப்பட்டு விடுகிறது. தீமை விட்டதற்காக ஒரு நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தீமை செய்ய எண்ணுகிறார், ஆனால் செய்யவில்லை, செய்யாமல் இருந்ததற்காக நன்மை எழுதப்படுகிறது. ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும்னு பிளான் பண்ணுறது, ரொம்ப பண கஷ்டம், வேறு வழி இல்லை, யாருமே தரமாட்டுக்காங்க. கொள்ளையடித்தால் தான் இதுக்கு சாத்தியம். கொள்ளையடிக்கணும் பிளான் போட்டாங்க, 2 நண்பர்கள் சேர்ந்து பிளான் போட்டாங்க. ஆனால் இந்த செயல்படுத்தலை, ஆனால் விட்டுட்டாங்க. பாவம், திருடக்கூடாது, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்னு சொல்லி இந்த 2 நண்பர்கள் விட்டார்கள் இல்லையா? அப்படி தீமை செய்யாமல் விட்டதற்காக ஒரு நன்மை எழுதப்படுகிறது. துரதிர்ஷ்டவசமாக தீமை செய்து விட்டால் ஒரு தீமை பதிவு செய்யப்படுகிறது. நன்மை எண்ணினால் எண்ணியதற்காக ஒரு நன்மை எழுதப்படுகிறது, அதை செய்ததற்காக இன்னொரு நன்மை எழுதப்படுகிறது. அது 70 மடங்கு 100 மடங்கு. அந்த எண்ணத்தின் அடர்த்தியை பொறுத்து, அந்த இஹ்லாஸ், மன தூய்மை, எந்த கலப்பற்ற எண்ணங்களும் இல்லாமல். இப்போ பள்ளிக்கு வருகிற போது நமக்கு எவ்வளோ எண்ணங்கள் வருகிறது, போகிற வழியில் அந்த வேலையை முடிச்சிடலாம். அந்த ஆள் அசருக்கு வாரன்னு சொன்னார், என்னன்னு அவரை பார்த்துடலாம். அதாவது தொழுகை என்பது 3வது 4வது கட்டமாக இருக்குது. முதல் கட்டமாக தெரிந்தவரை பார்ப்பதற்கோ நம்முடைய வேலையை முடிப்பதற்கோ ஏதாவது ஒரு உலக தேவைக்கோ இருக்குது. அப்படி அல்லாமல், ஆனால் பார்க்குற தப்பு கிடையாது. வர்ற வழியில் பிஸ்னஸ் பேசுகிறதோ, தெரிஞ்சவர்களை பார்க்கிறதோ, நம்முடைய வேலைகளை முடித்து கொள்வதோ, இது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் புறப்படுகிற போது நம்முடைய நோக்கம் என்பது அல்லாவை வணங்குவதற்காக நான் போகிறேன் என்பதுதான். அந்த எண்ணத்தோடு அப்படியே புறப்பட்டு வந்து முழுமையான முறையில் உதவு செய்து முன்வரிசையில் இடம் பிடித்து தக்பீர் தஹ்ரீமாவோடு நாம் தொழுது முடிக்கிற போது 27 மடங்கு நமக்கு நன்மைகள் வழங்கப்படும். சாதாரணமாக பல் துலக்கி செய்கிற உதவிற்கும் அந்த தொழுகைக்கும்
பல் துலக்காமல் உது செய்து தொழுகிற தொழுகைக்கும் இடையே நிறைய வித்தியாசம். பல் துலக்குதல் என்பது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இறைவனின் பொருத்தத்தை பெற்றுத்தரும் அற்புதமான காரியம். அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல் ஃபம் மர்தாத்துல் ரப், வாய் சுத்தத்தோடு இறைவனுடைய பொருத்தத்தை உங்களுக்கு பெற்றுத்தருகின்றார். அப்போ ஒரு சின்னஞ்சிறிய காரியம் என்று ஒதுக்கி விடாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய என்கிற எண்ணத்தோடு அந்த காரியத்தை விடாமல் செய்கிற போதுதான் இந்த 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அந்த எண்ணத்தின் அடர்த்தியை பொறுத்தவரை எண்ணம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய எண்ணங்களை நாம் கவனிக்க வேண்டும். என்ன எண்ணங்கள் பிறக்கிறது என்பதை பார்க்கணும். தவறான எண்ணமாக இருந்தால் அதை அழித்து விட வேண்டும். எண்ணத்தை எண்ணத்தால் அழித்து விட வேண்டும். நல்ல எண்ணங்களாக இருந்தால் செயல்படுத்துவதற்கு முனைய வேண்டும். நல்ல எண்ணங்களை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஷைத்தான் தான் கெட்ட எண்ணத்தை தூண்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிப்பறைக்கு செல்லுகிற போது ஒரு பிரார்த்தனை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸ், கெட்ட எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஆண் பெண் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாக்கிறேன். உள்ளே தனிமை இருக்கிறது, உள்ளே நாம் மட்டும் இருக்கிறோம், உள்ளே குறைந்த ஆடுகளோடு இருக்கிறோம். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை தாண்டி எப்படி வேண்டுமானாலும் சிந்திக்கலாம். சில மேதாவிகள் அங்கே உட்காந்து பேப்பர் படிக்கிறாங்க, அங்கே உட்கார்ந்து சில ஐடியாஸ் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அது குறைவாக இருக்க வேண்டிய நேரம், தேவைக்கு மட்டும் இருக்க வேண்டிய நேரம். அப்போ இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ ஷைத்தான் நமக்கு கெட்ட எண்ணங்களை உருவாக்குவான். அந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களை கொண்டு முறியடிக்க வேண்டும். அதற்கு நாம் விழிப்பாக இருக்கணும். எப்போதும் விழிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வாழ்க்கை விழிப்பான வாழ்க்கை, ரொம்ப விழிப்பு. அதான் சந்தர்ப்ப துவாக்கள். ஒரு மனிதன் விழிப்பாக இல்லாவிட்டால் சந்தர்ப்ப துவாக்களை ஓதவே முடியாது. பள்ளிவாசலுக்குள் ஓத வேண்டும் என்று சொன்னால் இது பள்ளி என்கிற நினைவு அவனுக்கு வர வேண்டும். உள்ளே போகிறாமா வெளியே வருகிறாமா என்கிற சிந்தனை அவனுக்கு வர வேண்டும். நிய்யத் என்பதே நினைப்பது தான், சொல்வது அல்ல. ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கோம். தேஷா தொழுகி 4 ரக்காத்தை தீமா வீட்டுக்கு தொடர்ந்து அது கிளிக்குள்ள மாதிரி மனப்பாடம் பண்ணி சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சு சமயங்களில் இஷாவுக்கு கௌரின்னு சொல்லிடுறோம், கௌரி இஷாவுக்கு சொல்லிடுறோம், மாற்றி சொல்லிடுறோம். அது நமக்கு தெரிகிறது இல்லை. நம்ம பாட்டுக்கு அல்லாஹ்வுக்கு தப்பு. நீங்கள் இப்படி வாயால் சொல்லாமல் மனதால் எண்ண தூங்கி விட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு கைகூடி வரும். எண்ணம் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு கருணை வைத்திருக்கிறான். நாம் செய்பவற்றை விட அதிகமான அழகான பொருள், மிக அழகான பொருள். அவன் எண்ணத்தை தான் பார்க்கிறான். நீங்கள் அறுக்கும் பிராணியின் இரத்தமும் மாமிசமும் இறைவனை சென்று சேர்வதில்லை, மாறாக உங்கள் இறையச்சம் தான். அந்த ஆடு 15,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ அது பிரச்சனை கிடையாது, மேட்ரு கிடையாது. அந்த அறுக்கும் தருணத்தில் அது ஒரு குறியீடு தானே, குர்பானி ஒரு குறியீடு. அந்த இடத்தில் எண்ணெய் வைத்தாலும், குடும்பத்தை வைத்தாலும், என் பொருளாதாரத்தை வைத்தாலும் நான் தயார் என்கிற மனநிலை இருக்கிறதா, அதான் அந்த செக் பண்ண. ரேட் எப்படி வேணாலும் இருக்கு. ஆடு மாடு ஒட்டகம் இது வேண்டுமானாலும், ஒட்டகத்தை கூட கொண்டு வந்து குர்பானி கொடுத்தாங்க. அல்ல அதை பார்க்கிறது. வலாக்கி எனாலு தக்வா மிக்கும், உங்களில் உருவாகிற இறையச்சத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான் என்று நமக்கு சொல்லித்தரும். எண்ணம் ரொம்ப முக்கியம். வல்லாஹு யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நிறைவு செய்கிறான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு, நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கிறான். கணக்கே கிடையாது. கொஞ்சம் கணக்கில்லாத ரிஸ்க் கற்பனை செய்து பார்ப்போம், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இதில் கணக்கு கிடையாது. ஒரு நிறைய பணத்தை கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்க, நாங்கள் கேட்க மாட்டோம், எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம், எவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி ஒரு சூழலை அல்லாஹ் தரப்போகிறான் என்கிற வாக்குறுதி கிடைத்த பிறகும் நாம் எதற்காக தயக்கம்? இதே வேளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு வசனங்களை சொல்கிறான். அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு மிக சுருக்கமாக வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான். அதுவும் அவனுடைய ஏற்பாடு தான். விசாலமாக கொடுப்பதும் அவனுடைய ஏற்பாடு தான். ஆனால் மனித மனம் இருக்கிறதே, அதிகமாக கிடைத்தால் சந்தோஷப்படுவதும் குறைவாக கிடைத்தால் கவலைப்படுவதுமாக இருக்கிறது. ஆனால் குறைவோ அதிகமோ அது பிரச்சனை அல்ல, நாளை மறுமையில் சிக்கல் இல்லாமல் இருக்கிறது.
அப்துர்ரஹ்மான் ரவுஃப் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உலகத்தில் வாழும்போது எந்த காலமும் பொய்யுரைக்காத நபியின் வாயாலே நீங்கள் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் சொர்க்கம் சென்று சேர்வதற்கு 500 ஆண்டு காலம் தாமதமாகும் என்று சொன்னார். சராசரி ஏழையை விட ஒரு ஏழை முஸ்லீம் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு அவர் 500 ஆண்டு காலம் கழித்து தான் சொர்க்கம் செல்வார் என்று சொல்லுவார். அப்போ அந்த பணம் எதற்கு? அந்த பணம் எதற்கு? எல்லாமே கேள்வி உட்படுத்தப்படும் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நேமத்துக்களையும் நாம் ரொம்ப கவனமாக கையாளணும். கோடையில் குடித்த நீருக்கு கேள்வி இருக்கிறது. சம்மர்ல ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சு நம்ம கேஷுவலாக திறந்து குடிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேமத்தை கொடுத்துருக்கிறான், ரொம்ப கேஷுவலாக குடிக்கிறோம். ஹலால், நம் வீடு, நம் ஃப்ரிட்ஜு, நம்முடைய வாட்டர், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு கேள்வி, இந்த கோடையில் குடித்த நீரை குடித்தேனே, அதற்கு நீ என்ன நன்றி செய்தாய் என்று நாளைக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கிற மூச்சுக்காற்று முதல் ஒவ்வொரு நேமத்தும் நம்முடைய உழைப்பால் அவைகளை உருவாக்கியவைகளாக இருந்தாலும் அதனுடைய சொந்தக்காரன் அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். ஒரு வண்டியை ஒருத்தர் முதலாளி கொடுத்து ஓட்டு கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தர்றாருன்னா அவர் கேள்வி கேட்பார், எவ்வளோ பெட்ரோல் போட்டேன் என்ன எல்லாம் கேட்பார் இல்லையா? நாம் அவருக்கு வாடகைக்காக ஓட்டி கொண்டு, அதுபோலத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நியாமத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு எல்லாத்துக்கும் கணக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற குறைவான நியாமத்துக்களை யார் பொருந்திக் கொள்கிறாரோ இவன் எடுத்து செல்லுகிற குறைவான அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு சொர்க்கம் கொடுக்கிறான். இந்த உலகத்தை நம்ம யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம். ஒருவருக்கு மிகுந்த பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறது. எனக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அல்லாஹ் இப்படி வைத்திருக்கிறது. அவ்வளோதான். நான் வேறு, அவர் வேறு. என் வாழ்க்கைக்கான கேள்வி கணக்கு அவருக்கு கிடையாது, அவரது வாழ்க்கைக்கான கேள்வி கணக்கு எனக்கு கிடையாது. ஒட்டி பிறந்தவர்களோ கூட பிறந்தவர்களோ கணவன் மனைவியோ நெருக்கமான உறவுகளோ ஒவ்வொருவரும் தனித்தனி. மறுமையிலே யாருக்கும் ஆடை இருக்காது. ஆடை என்று தான் நாம் நிர்வாணமாக எடுத்துக்கொள்ளும். அப்போ ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, பார்க்க அசிங்கமாக இருக்காதா, வெட்கமாக இருக்காதா? ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இங்கே ஆடை உடுத்தி பழகிவிட்டோம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அங்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இந்த சிந்தனையும் எனக்கு வராது. ஆடை இருக்கிறது என்பதோ ஆடை இல்லை என்பதோ அவனுடைய சிந்தனை வராது. நாம் என்ன பாடுபட போகிறோம் என்பதில் தான் அவனுடைய கவனம் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது? முதல்ல சூர் ஓதின உடனே மொத்தம் அழிஞ்சிடும். ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே எல்லாரும் எச்சிருவாங்க. ஒருவித பைத்திய நிலையில் மனிதர்கள் இருப்பாங்க, நல்லடியாக இருப்பாங்க. ஏன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. திடீர்னு பூகம்பம் வந்தால் என்ன நடக்குது? அது சுதாரிக்கிறது கொஞ்சம் நேரம் வருது இல்லையா? இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நேரம். இப்போ எல்லாவற்றையும் விட மிக கொடுமையாக இருக்கக்கூடிய மறுமை தினத்தை பற்றி பார்க்கிற போது எப்படி இருக்கும்? தாய் தனது கர்ப்பத்தை வெளியே விட்டு விடுவார். அபாஷம், மலை தூள் தூளாக நொடுங்கிவிடும். அவ்வளோ விஷயம் நடக்கும். அவ்வளோ மோசமான தருணம். அந்த தருணத்தை வெற்றுக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஈமானுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை நாம் செய்பவற்றை மிக அழகான கூலி தருகிறான். நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் திரும்பி பார்த்துக்கொள்ள. ஒவ்வொருத்தருமே இரவில் ஓய்வு நேரங்களில் இன்றைய பொழுது எப்படி கழிந்தது, நான் என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறேன், என்ன தவறு செய்திருக்கிறேன், யாருக்கு குற்றம் செய்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சுயமாக ஒவ்வொருவரும் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் புதிய புதிய அச்சுறுத்தல்கள் வருகிறது. தனிப்பட்ட மனிதருக்கும் சரி, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சரி. வெளிநாடுகளிலே கணக்கிலடங்காத வெயில், எல்னினோ என்று பெயரிடப்பட்ட அந்த வெயில் சுட்டரித்து பல பேரை காவு கொள்கிறது. பெரும் இறப்பை வெளிநாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அவங்களுக்கு புதுசாக
குளிர் பிரதேசம், ஆண்டாண்டு காலமாக குளிர் பிரதேசங்கள் உறைந்து கிடக்கிற பகுதிகளில் திடீரென்று நம்மை விட பன்மடங்கு வெப்ப மடங்கு உயரும் போது என்ன செய்வார்? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எச்சரிக்கை மணி. எனவே இவற்றை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிற அந்த உன்னதமான வாழ்க்கைக்கு நாம் தயாரிக்கப்பட வேண்டும். நேரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. எனவே கிடைக்கிற நேரங்களிலே எவ்வளவுக்கு நன்மை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நன்மை சம்பாதிக்க வேண்டும். நன்மை சம்பாதிப்பதற்கு நாம் வேறு பெருசாக ஒன்று செய்ய வேண்டியதில்லை. நம்ம அன்றாடம் செய்து கொண்டிருப்பதில் ஒரு சின்ன கவனம், அவ்வளோ. இன்றைக்கு இரவு நமக்கு வேலை இல்லையா, மகரிபிற்கு வந்து பேசாமல் இருக்கு, ஷா வரைக்கும் உள்ளே பள்ளியில் உட்கார்ந்து திக்ர் செய்வோ, குர்ஆன் படிக்கவோ, அல்லது அதற்கு போர் அடித்தால் இருவர் உட்கார்ந்து ஒருவருக்கு தெரிந்த விஷயங்களை பேசி, மார்க்க விஷயங்களை பேசி, இதில் நான் படித்தேன், அதை நான் படித்தேன், நீங்கள் என்ன படித்தீர்கள், ஒருவருக்கு ஒரு பரிமாறிக்கொண்டு மொத்தத்தில் புறமில்லாமல் பிறரை பற்றி எதையும் பேசாமல், அவதூறாக பேசாமல் கழித்து கொண்டாடி போதுமானது. முன்பின் சுன்னத்துக்களை பேணுதலாக தொழுவது, முன் வரிசையில் இடம் பிடிப்பது, தக்பீர் தஹரீமாக இடம் பிடிப்பது, சின்ன சின்ன சுன்னத்துக்களை பேணி நடப்பது, நம்முடைய இபாதத்துக்களை சரியாக்கிக் கொள்வது, எல்லா மக்களுக்குமாக பிரார்த்திப்பது, இறைவனுடைய தொடர்பில் இருப்பது, நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கேட்பது, இப்படி கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நாம் மறுமைக்கு தயாராகுவதுதான் புத்திசாலித்தனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதோடு நாம் நின்று விடாமல் அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான தௌஃபீக்கினை தந்து புரிவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.